ஒரு மாநிலத்தையுமே கவர்னர் அவர் இஷ்டத்துக்கு அந்த மாநிலத்தோட மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு கட்சி ஒரு ஆட்சியை மீறி செயல்பட்டா, அப்படிப்பட்ட ஆளுநர்களுக்கான தீர்ப்பு வந்து தமிழ்நாடு வந்து இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் நம்மளோட முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் நம்மளோட தலைவர் அவர்கள் வந்து பெற்றுக் கொடுத்திருக்காங்க. அந்த பெருமை நம்ம கழகத்துல இருக்க எல்லா உறுப்பினர்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக இருக்கணும். மருத்துவர் PM யாழினி அவர்கள் உரையாற்றுவார். கவர்னர் அப்படின்ற ஒரு பொறுப்பை வச்சுக்கிட்டு அதுவும் அரசியல் சாசனத்தை மீறி மாநில உரிமைகளை பறிச்சு அவர் இஷ்டத்துக்கு ஒரு RSS ஓட கைகூலியா தமிழ்நாட்டில் அவர் வந்து செயல்பட்டு இருந்தாரு. நம்மளும் ஒரு அரசியல் சாசனத்துக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்ததுனால நம்மளும் ஒவ்வொரு வாட்டியும் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் நம்மளோட உரிமைகளை வந்து டைரக்டா கவர்னர் கிட்டயும் சரி அரசியல் ரீதியாகவும் சரி ஏன் லீகலா கோர்ட்டுக்கு போயும் நம்ம வந்து போராடணும். சமீபமா ஒரு பெரிய வெற்றியை வந்து திராவிட முன்னேற்ற கழகம் இந்தியாவுக்கே நம்ம வந்து பெற்றுக் கொடுத்திருக்கு. அதுதான் அந்த மாநில சுயாட்சிக்கான ஒரு பெரிய போராட்டத்துக்கான வெற்றியோட முதல் படியா நம்ம வந்து கண்டிப்பா பார்க்கணும். நாளைக்கு எந்த ஒரு மாநிலத்தையுமே கவர்னர் அவர் இஷ்டத்துக்கு அந்த மாநிலத்தோட மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு கட்சி ஒரு ஆட்சியை மீறி செயல்பட்டா, அப்படிப்பட்ட ஆளுநர்களுக்கான தீர்ப்பு வந்து தமிழ்நாடு வந்து இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் நம்மளோட முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் நம்மளோட தலைவர் அவர்கள் வந்து பெற்றுக் கொடுத்திருக்காங்க. அந்த பெருமை நம்ம கழகத்துல இருக்க எல்லா உறுப்பினர்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக இருக்கணும். அக்கா லட்சுமி பேசினப்ப சொன்னாங்க, இன்னைக்கு கேரளால அவங்க கவர்னர் மேல போட்ட கேஸுமே இன்னைக்கு போயிருக்கு. அங்கேயும் கவர்னருக்கு எதிர்க்கான அந்த வாதங்களுக்கு வந்து கண்டிப்பா நம்ம ஜெயிச்சு கொடுத்த அந்த கேஸ் வந்து கண்டிப்பா உதவியா இருக்கும். ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம அன்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வந்து நாள் முழுக்க காலையில இருந்து நைட் வரைக்கும் நாள் முழுக்க நம்ம மாநிலத்துக்காக நம்ம மாநில மக்களுக்காக குறிப்பா மாநிலத்தோட உரிமைகளுக்காக போராடிக்கிட்டே இருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப முதலமைச்சர் அவர்களோட பிறந்த நாளை இப்படி ஒரு அறிவு சார்ந்த ஒரு நிகழ்ச்சியா நடத்திட்டு இருக்கோம். இந்த மாதிரி இந்த மாவட்டத்துல நிறைய நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. அதுக்கு அமைச்சர் அவர்களுக்கு நன்றிகள் நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த பயணம் கண்டிப்பாக தொடரும். ஒரு அரசியல் மேடை இவ்வளவு அறிவு சார்ந்த மேடை அப்படின்னு பார்த்தோம்னா திராவிட முன்னேற்ற கழகத்துல மட்டும்தான் நடக்கும். பேரறிஞர் அண்ணா அவர்களோட மேடைகள்லாம் நான் படிச்சு பாக்குறப்ப உலக அரசியல் எல்லாம் போய் ஒரு ஊர்ல சின்ன சந்துல வந்து பேசின ஒரே கட்சி வந்து திராவிட முன்னேற்ற கழகம் தான். அததான் இன்னைக்கும் வந்து நம்ம தொடர்ந்து நம்மளோட ஒரு லெகசி நம்மளோட ஒரு பாரம்பரியமா இன்னைக்கும் நம்ம அதை எடுத்துக்கொண்டு போயிட்டு இருக்கோம். இன்னைக்கு நிறைய இளைஞர்கள் நிறைய பேர் இருக்கீங்க. கண்டிப்பா இந்த மாதிரி இவ்வளவு பெரிய மூத்த பத்திரிகையாளர்கள் பேசுற விஷயங்கள் ரொம்ப முக்கியமான ஒரு ஆவணமா இருக்கும். எல்லாரும் கொஞ்சம் நல்லா தயவு செஞ்சு கூர்ந்து கேட்டு அடுத்த தலைமுறைக்கு இந்த விஷயங்களை கொண்டு போய் சேர்ப்பீங்க அப்படின்ற நம்பிக்கையோட என்னோட கோரிக்கையும் சேர்த்து வச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.